வணக்கம். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு பைனாப்பிள் கேசரி பார்க்கலாம். நம்ம இன்க்ரீடியன்ஸ் என்னெல்லாம் சொல்லு. ஒரு கப்பு ரவை. ஓகே. அதே எந்த கப்பெல்லாம் எடுக்கிறோமோ அந்த கப்புக்கு 1.5 கப்பு சீனி. ஓகே. அதே கப்புக்கு ஒரு கப்பு பைனாப்பிள் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு 2.5 கப்பு தண்ணி. ஓகே. அப்புறம் இது கொஞ்சம் பைனாப்பிள் எசன்ஸ். நெய்யும் சீனியும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம். சரி. பைனாப்பிளோட புளிப்பை பொறுத்து சீனி கூடுவதும் குறைக்கிறதும். சரி. நெய் நான் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக ஃபுட் கலர். அப்புறம் இது டூட்டி ஃப்ரூட்டி, சும்மா ஒரு அலங்காரத்துக்காக. முந்திரி பருப்பு கிஸ்மிஸ். சரி. இதுதான் இதுக்கு தேவையான பொருள். ஓகே. இப்போ பேன் வச்சுருக்கோம். சரி. பேன் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றுப்போம். ஓகே. முந்திரி பருப்பு இதை வறுத்து எடுக்கிறதுக்காக. நெய் இல்லாமல் வேறு எதில் பண்ணாத? நெய்யில் பண்ணாதான் வாசனை இருக்கும். தெரியும். டால்டாலாம் அவ்வளோ நல்லது இல்லை உடம்பு. ஓகே. ஓகே. அதனால கொஞ்சமாக நெய் போட்டாலும். ஸோ கேஷ்யூ கிஸ்மிஸும் நல்லா வறுத்துருக்குறேன். இப்போ நெய் இந்த முந்திரி பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. சரி. இப்போ இதை எடுத்து மாற்றிடலாம். இதே நெய்யிலே ரவையை வறுத்தரலாம். ரவை நிறமாற வரைக்கும் வறுக்கணுமா? ஜஸ்ட்டு கொஞ்சம் அந்த ரவை நெய்யில் வறுக்கும்போது ஒரு வாசனை வரும். ஒரு வாசனை, நெய் வாசனை ஆல்ரெடி வருது. நீ பண்ணுற குவான்டிட்டி நமக்கு இன்றைக்கி திகையாதுன்னு தோன்ற அளவுக்கு கம்மியாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். ஆளுக்கு ஒரு கரண்டி தான் தேரும் போல் இருக்குது. அதோட சாப்பிட்டா போடும் ஸ்வீட்டில். இப்போ ரவை நல்லா வறுத்தாச்சு. இந்த வறுத்ததை எடுத்து நம்ம இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டிடலாம். லேசாக நிறம் மாறினா போகிறோம், ரொம்ப கலர் சேஞ்ச் பண்ண வேண்டாம். இப்போ இந்த தட்டத்தில் கொட்டி ஆற வச்சுருவோம். இதே பேனில் இந்த ரவை வறுத்த அதே இதிலே ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறோம். ஓகே. போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சு பைனாப்பிள் நம்ம அளந்து வச்சுருக்கோம்ல சீனி, இதில் ஒரு ஸ்பூன். இது எதுக்குன்னா இந்த பைனாப்பிளில் சில டைம் புளிப்பு இருந்துச்சுன்னா இதோட நம்ம வறக்கும்போது அது புளிப்பு எடுக்கும். ரொம்ப வேக வைக்க வேண்டாம், ஜஸ்ட் வறக்கணும். சில பேர் இதை அரைச்சி போடுவாங்க. அப்படி இது கேசரியில் அப்படி நம்ம சாப்பிடும்போது கடிக்க ஒரு சின்ன ஒரு புளிப்பு ஒரு இனிப்பு சீனி எல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அந்த டைமில் நம்ம அளந்து வச்சுருக்க தண்ணியை ஊற்றிடுவோம். 2.5 கப்பு தண்ணி ஆட் பண்ணுறியா? நம்ம எடுத்து வச்ச கலரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி இதில் ஊற்றிடலாம். சரி. இப்போ இந்த பைனாப்பிள் அந்த தண்ணியோடு சேர்ந்து நல்லா கொதிக்கட்டும். சரி. இன்க்ரீடியன்ஸ் காட்டும்போது நம்ம காட்டில் ஏலக்காய் பொடி உங்களுக்கு வாசனை பிடிக்கும் அப்படின்னா போட்டுங்க. நாங்கள் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். இது போடலனாலும் ஓகே. உங்களுக்கு அந்த வாசனை கொஞ்சம் கூட நல்லாயிருக்கும் வேணும் அப்படின்னா சேர்த்துக்குங்க. இனி இதை கொதிக்கட்டும். தண்ணி இப்போ லேசாக கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு ஸ்பூன் எசன்ஸ் ஊற்றிக்கலாம். சரி. பைனாப்பிள் ஆல்ரெடி கொதிக்கப்பட்டிருக்கல, பைனாப்பிள் எசன்ஸ் கண்டிப்பாக வேணுமா? சில பைனாப்பிள்லாம் ரொம்ப ஸ்மெல் இருக்கிறது. இப்போ நம்ம அரைச்சி போட்டோம்னா இந்த எசன்ஸ் ஊற்ற வேண்டாம், அந்த ஃப்ளேவர் இருக்கும். இது நம்ம ரொம்ப நேரம் இதை வதக்கி வேக வச்சு அப்படிலாம் பண்ணல. எசன்ஸ் போட்டோன்னே வாசனை. அதனால் தேவைன்னா போட்டுக்கலாம். அது போட்டால் அந்த வாசனை கொஞ்சம் தூக்கலாம். இப்போ வருது நல்லா. அதுக்காக தான் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா ரவையை போடலாம். ஓகே.
இப்போ நம்ம வந்து இந்த தண்ணியை கொதிக்க வச்சிருந்தோம். இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம இங்கே வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த ரவையை போட்டுடலாம். ரவையை போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அது கட்டியாகாமல் இருக்கும். ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரவை வந்து நல்லா குக் ஆகட்டும். நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் சீனி போட முடியும். நல்லா கட்டி இல்லாமல் ரவையை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இந்த இது வந்து வேகட்டும். வெந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். இப்போ ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம சீனியை போட்டுடலாம். சீனியை போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறணும். இந்த சீனி இந்த ரவை எல்லாமே சேர்ந்து நல்லா வறண்டு வரட்டும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டுக்கிறேன். நெய் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இது நல்லா சுருண்டு வரட்டும். வந்ததுக்கப்புறமா பார்க்கலாம். ரெடி ஆயிடுச்சா? ஓகே. இப்போ இது எல்லாமே சீனி எல்லாம் போட்டு நல்லா சுருண்டு வந்தாச்சு. இப்போ இதில் வந்து இன்னும் ஒரு 2 ஸ்பூன் நெய் வந்து மாதிரி நெய்யோ சுகரும் வந்து அவங்கவுங்க இஷ்டத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். கூட்டியோ குறைச்சோ. ஓகே. நான் கம்மியாக போட்டிருக்கேன். நான் எடுத்த நெய்யில் நான் இவ்வளோ நெய் பாக்கி வச்சுருக்கேன். அதனால் நெய் இருந்தால் கொஞ்சம் அழகாக வழுக்கிட்டு போகுமா? ஆமாம், இவ்வளோ வழுக்கல் போதும். இப்போ நம்ம வறுத்து வச்சு முந்திரியெல்லாம் போட்டுக்கலாம். சரி. டூட்டி ஃப்ரூட்டி அதை இப்போ போடுற வேண்டியது. டூட்டி ஃப்ரூட்டி சும்மா கலர்ஃபுல்லாக இருக்கிறதுக்காக போட்டிருக்கோம். இது இல்லைனாலும் ஓகே, அப்படி தானே? சும்மா ஒரு இதுக்காக போட்டிருக்கு. வாயில் சாப்பிடும்போது கொஞ்சம் இதுவாக இருக்கும். இல்லைனாலும் அது பிரச்சனை இல்லை. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இறக்க வேண்டியது. கேசரி ரெடி ஆயிடுச்சு. சொல்ல மாற்றிடலாமா? ஆமாம். டேஸ்டியாக இருக்குது, யம்மியாக இருக்குது, பைனாப்பிள் டேஸ்ட் இருக்குது. அதில் எங்கள் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.